முகில் வண்ணனாகிற பெருமான், கருத்த நிறமுடையவனான கண்ணன். ஸ்ரீகிருஷ்ண கருணாமிருதத்திலே லீலாசுகர் ஒரு அழகான விஷயம், ஒரு ஸ்லோகம் பாடுறார். அதைத்தான் இன்றைய உபன்யாசத்தினுடைய தொடக்கத்திலே அந்த ஸ்லோகத்தை தான் விண்ணப்பித்தேன் அடியேன். யாம் திருஷ்டுவா யமுனாம் பிபாசுஹு அனிஷம் வியூஹோ கவாம் காஹதே வித்யுத்வானிதி நீலகண்ட நிவஹோ யாம் திருஷ்டும் உத்கண்டதே உத்தம்சாய தமால பல்லவமிதி சிந்தந்தி யாம் கோபிகாஹ காந்திக் காளிய சாசனஸ்ய வபுஷஹ சா பாவனி பாத்துனஹான்னு உயர்ந்த ஸ்லோகம். அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தான் ஒன்று எழுதினேன், அதே அப்படியே படிச்சுட்டா கூட சரியா இருக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறது சுலபமாக நமக்கு புரிந்துவிடும். இந்த ஸ்லோகத்தாலே லீலாசுகர் சொல்ல வந்திருக்கிற விஷயம், அதை கொஞ்சம் நம்முடைய கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். உங்களிடத்துல அதை ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ அரங்கேற்றம் செய்து விடுவோம். பகவானுக்கு பிடித்தமானவர்களாக நாம் ஆகிவிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு பிடிச்சவரா பகவான் சொல்லலை, அவருக்கு பிடிச்சவரா நாம் ஆகிவிட்டோம்னு சொன்னால் நிகழும் அற்புதங்களை சொல்கிறேன் கேளீர். என்னென்ன அற்புதம் நடக்கும்னு பார்த்துக்கோங்க. அவன் உங்களை விரும்பத் தொடங்கினால் நீங்கள் விரும்புமவை யாவுமாக அவனே உங்கள் முன்னே மாறி நிற்பான். அவருக்கு உங்களை பிடிச்சு போச்சு, உங்களை எப்படியாவது அவர் எடுத்துக்கணும் பிடிச்சுக்கணும்னு பார்க்கிறார். தன்னுடைய பக்தனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்னால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்தந்த விஷயங்களாக மாறி அவரே நின்று விடுவார். இதை லீலாசுகர் எப்படி வர்ணிச்சிருக்கார் பாருங்கோ. தங்கள் தாகம் தணித்துக் கொள்ள வேண்டி யமுனையை நாட வெண்ணி கருமை நிற கண்ணனை கண்டவாறே அவனையே இதுதான் யமுனை நதி. ஏன்னா யமுனையும் கருமை நிறத்தவள், காளிந்தின்னு அவளுக்கு பேரு, கருமை நிறத்தவள் அப்படின்னுட்டு கண்ணனை, கருப்பு நிற கண்ணனை பார்த்த உடனே இந்த பசுக்களுக்கெல்லாம் ரொம்ப தாகமா தீர்த்தம் சாப்பிடணும், எங்கேயாவது போய் தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த மந்தைய பசுமாடுகள் மொத்தம் யமுனையை நோக்கி போகணும்னு போச்சான். கண்ணனை பார்த்த உடனே அவனுடைய கருமை நிறம், யமுனையும் கருமை, அதோருக்கு யமுனை அங்க போலான்னுட்டு எல்லாம் கண்ணனிடத்திலே போய்விட்டனவாம். அப்ப அந்த பசுமாடுகளுக்கு தன்னை யமுனையை போலவே பகவான் காட்டி இருக்கிறார். தேறுகிறதா? அடுத்தது ஒளி பொருந்திய அவனுடைய நீலமேக வர்ணம், பெருமானுடைய அந்த நீலமேக வர்ணம் மின்னல வெற்றா போல பளபளன்னு இருக்கார். நீலமேக சியாமளனாக விளங்குகிறார். அவனை பார்த்த உடனே கார்மேகம் போல இந்த மயில் எல்லாம் அவனை பார்க்குமா. கண்ணனை பார்த்துட்டு மேகங்கள் எல்லாம் கருத்து திரண்டு இருக்கிறது, அதுல நிறைய மணிகள்லாம் போட்டு இருக்கார், அது மின்னலை போலே வெட்டுகிறது, மழை வர போறதுன்னு நினைத்து கொண்டு மயில்கள் ஆனந்த கூத்தாடுவதற்கு தயாராக ஆகிவிடுமாம். ரெண்டு விஷயம் சொன்னேன். யமுனையை நாடி செல்கின்ற பசுக்கள் கண்ணனை பார்த்தவாறே, யமுனையும் கருப்பு கண்ணனும் கருப்பு, கண்ணனே யமுனையாட்டம் தெரிஞ்சுட்டான், அங்க போய் தண்ணீர் பருகுவோம், யமுனை இதுதான். பக்கத்துல போய் பார்த்தா ஐயோ இது கண்ணனாச்சேன்னு அப்பதான் தெரிகிறது. கண்ணன் ஒரு புன்முறுவல் போக்குறான். எங்கோ என்னை விட்டுட்டு யமுனை கிட்ட தானே போகணும்னு பார்த்தீர்கள், நீங்கள் அகல பார்த்தாலும் உங்களை விட்டு நான் அகலுவதில்லை. இது ஏதோ முன்னாடி போற வண்டியில பின்னாடி எழுதி வச்ச மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்ன வார்த்தை, நான் உங்களை விட்டு அகலுவதும் இல்லை, நான் உங்களை பிரிவதும் இல்லை. நேற்றுக்கு சொல்லியிருந்தா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்குமோ என்னமோ. இது பல இடங்கள்ல பார்க்கலாம். அது என்னமோ ஒரு பேரை போட்டுட்டு 12ல் 3 18ல் 6 என்னமோ எழுதி வச்சிருப்பா. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், நான் உங்களை விட்டு நீங்குவதும் இல்லை, உங்களை விட்டு அகலுவதும் இல்லை. கண்ணன் இது அன்னைக்கே சொல்லியிருக்கார். பசுமாடுகளை பார்த்துட்டு சொல்லிட்டார், உங்களை விட்டு நான் விலகி போக மாட்டேன், அகன்று போக மாட்டேன், விலகி செல்ல மாட்டேன், நீங்க மாட்டேன், நீங்க தாண்டி போனாலும் நான் உங்களை தாண்டி போறதா இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்ப பசுமாடுகள் இவங்கிட்டே வந்துருத்தா. அடுத்த மயில்களையும் பார்த்துட்டோம். நீலமேக சியாமளனான பகவானை பார்த்துட்டா. அவர் அணிந்திருக்கிற ஆபரணங்களுடைய ஒளி வில் வீச அது மின்னல் வெட்டுகிற கார்மேகத்தை போலே கண்ணிலே பட நாட்டியம் ஆடுறதுக்கு தயாராகி விடுகின்றன. மயில்களை இங்கனம் வசீகரிக்கிறான் பெருமான். அடுத்த முக்கியமான விஷயம், கோபிகைகள் இருக்கிறார்களே, தமால விருட்சம்னு ஒரு விருட்சம் உண்டு. அந்த தமால மரத்தினுடைய பசுந்தளிர்களை, இளம் தளிர்களை, அந்த மென்மையான இலைகளை அவர்கள் தலையிலே சூடிக்கொள்ள விருப்பம் உடையவர்களால் கோபிகைகள். இந்த பகவான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, அவரை சொல்றச்சவே தமால வருணம்னு சொல்லுவார்கள். அந்த தமால விருட்சத்தினுடைய நிறத்தை உடையவனாக பகவான் இருக்கிறான். இந்த பெண்கள் என்ன நினைச்சுக்கிறா, அந்த மரம் தான் இவன் நினைத்து கொண்டு கண்ணன் பக்கத்துல வந்துட்டு அதுல இளந்தளிரை பறித்து தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆவலோடே மரம்னு நினைச்சுன்னா அவனை கிள்ளின்னு இருப்பாளாம். கண்ணன் ஆன்னு சத்தம் போட்டா ஒரு கோபிகை சொல்லுவாளாம், இது என்ன மரம் சத்தம் போடுறது, ஐயோ நான் மரம் கிடையாது, நான் கண்ணன் அப்படிங்கிறார். இவங்கிட்ட வரதாவே இல்லையே. நாம் அந்த தமால விருட்சத்தன்னா தேடி போயிட்டு இருந்தோம், நாடி போயிட்டு இருந்தோம்னால் இப்படி பசுக்களையும் மயிலினத்தையும் பெண்களையும் அவர்கள் இவனை விட்டு விலகிச் செல்வதாக எண்ணி இருந்தாலும் தன்னிடத்திலே வரவழைத்துக் கொள்ளுகிறான் பகவான்னு சொன்னால் பாருங்கள். பசுக்களையும் மயிலினத்தையும் கோபிகைகளையும் விரும்பிய கண்ணன் அவைகளும் அவர்களும் தேடும் விரும்பும் விஷயங்களாகவே தன்னை அமைத்துக் கொண்டு நின்று வசீகரிக்கிறான். மொத்தத்துல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னால், நாம் அவனை விரும்பாமற் போனாலும் நாம் அவனுடைய உடைமைகள் ஆதலால் நாம் அத்தனை பேரும் அவனுடைய சொத்து. அப்படி இருக்கிறதுனாலே அவன் நம்மை விரும்பாமற் போவதில்லை.
நம்மை அடையாமல் ஓய்வதில்லை. அதனால தான் ஆழ்வார் பாடினார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னர். ஏதாவது ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியிலே ஒரு கடைசி கட்டம்னு வரும்போது நீ வைகுண்டத்தை அடையத்தான் போகிறாய். அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்ப எதுக்கு இப்போல இருந்தே பிரயத்னப்பட்டு ஆசைப்பட்டு எனக்காவது ஒரு நாள் போய்த்தான் ஆகணும்னா போய்த்தான் ஆக போறோம், அதுக்கு என்ன சுவாமி அவசரம்னா, அதுக்கு என்ன எத்தனை லட்சம் பிறவிகள் எடுத்துக்கொள்வோம்னு தெரியாது, நான் அத்தனை சிரமப்படணுமான்னா உடனே உட்காந்துருவா. ஆமா இல்ல, அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அதை நாங்க நினைச்சே பார்க்கலையே, அத்தனை சிரமப்படணுமா, வேண்டாம். அப்ப இந்த ஜென்மத்தினுடைய இறுதியா இருந்துட்டா ரொம்ப சௌக்கியமா போச்சு, சந்தோஷமா போச்சு அப்படிங்கிறோம். இல்லைனாலும் போக போறோங்கிறது வேற விஷயம். காலதாமதம் செய்தோம்னா இனி எத்தனை கஷ்டப்பட வேண்டி இருக்குங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும்.